ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் இந்த பேர்ல கடந்த 1.5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு கடைசியா ஜூன் மாசம் 1ஆம் தேதி ஒரு பெரிய உலகமே வியக்கக்கூடிய வகையில ரஷ்யா மீதான ஒரு ட்ரோன் தாக்குதலை ஒரு லாரிக்குள்ள வச்சு செஞ்சு முடிச்சிருக்காங்க உக்ரைனை சேர்ந்த ராணுவ வீரர்கள். இதை பாராட்டுறதா அடுத்த கட்டமாக வேர்ல்டு வாருக்கான ஆரம்பமாக இருக்க போகுதா அப்படின்னு உலக நாடுகள் இப்போ அச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக்குக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சது யாரு? நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஃபின்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபின்லாந்தினுடைய ஒரு கம்பெனி 2014 தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இப்போ உக்ரைனுக்கு உதவி செஞ்சிருக்கிறதா ஒரு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கார். அவரே கேமரா செட் பண்ணி சூப்பர்வா வீடியோ எடுத்து வெளியிடுறதுல வல்லவர். ஒரு காமெடியான அதிபர் இன்னைக்கு சூப்பர் ஹீரோவா உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களால் பாராட்டப்படக்கூடிய வகையில் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கார். சரி, இனிமே உக்ரைனில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அங்கே படிப்பாங்கள்ல பிள்ளைகள், அவங்க இதை ஒரு பாடமாக எடுத்து படிக்க போகிறாங்க அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் பேசியிருக்கார். இனிமே பள்ளி குழந்தைகள் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனையை படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, அப்படி உக்ரைனுடைய அதிபர் சாதனையாக சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது 117 ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை ரஷ்யாவினுடைய எல்லைப்பகுதிகளுக்குள்ளேயே கொண்டு போய் நிப்பாட்டி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக ரஷ்யாவுக்குள்ளேயே ஒரு லாரியை சுத்த வச்சு சரியாக 5 விமான தளங்களை அட்டாக் பண்ணியிருக்கோம். எப்படி நீங்கள் புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு பால் கேன் இருக்கும். அந்த பால் கேனுக்கு அடியில் செம்பரக்கட்டைகளை வச்சு கடத்தக்கூடிய அந்த ஒரு வீடியோ. அது மாதிரி ஒரு லாரி, அந்த லாரிக்கு அடியில் ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களுக்கு மேலே மொபைல் ஃபோன்ஸ் இப்படி அடுக்கி அந்த ட்ரக்கை ரஷ்யாவின் பல்வேறு இடங்களுக்கு அப்படியே கூட்டி போய் கடைசியில் யாருக்கும் சந்தேகம் வராத ஒரு நேரத்தில் உளவாளிகள் தூங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவங்க 1 வருஷம் 6 மாதம் 9 நாட்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு இது அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி பதிவு செஞ்சிருக்கார். ரஷ்யாவுக்கு இதனால $7 பில்லியன் அளவிற்கு நட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கார். இது ஒரு ஆரம்பம் தான். இனிமேல் ரஷ்யா பெரிய அளவிலான அழிவுக்கு ஆளாக போகுது அப்படிங்கிற எச்சரிக்கை மணியையும் அடிச்சிருக்கார். ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படிங்கிறது தான் இதற்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர். சிலந்தி வலை, அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிச்சு ரஷ்யா அப்படிங்கிறது தான் உக்ரைன் அதிபர் சந்தோஷமா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டி. இதற்கு காரணமாக இருந்த நபர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா செக்யூரிட்டி சர்வீஸ் ஹெட் வைசன் மாலிக் அப்படிங்கிற நபர். அந்த நபரை கூப்பிட்டு வச்சு பெரிய அளவில் மரியாதை செலுத்தி இருக்கார் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. ரெண்டாவது, அவரே இந்த விஷயங்களை எப்படி நாங்கள் இதை செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இதோடு சேர்த்து இந்த இஸ்தான்புல்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த மீட்டிங் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கலாம். அதில் இந்த பீஸ் டாக் அப்படிங்கிறது நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். நியூக்ளியரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவ்வளவு பெரிய தாக்குதலை ரஷ்யாவுக்குள்ளே நடத்தினதற்கு பிறகு அந்த நியூக்ளியர் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முடிவை ரஷ்ய அதிகாரிகள் சைன் போட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது 100 மில்லியன் கொஸ்டின் மார்க் தான். அப்படி ஒரு செய்ய வாய்ப்பே இல்லை. சரி, இப்போது இந்த ட்ரோன்கள் இருந்த லாரிகள் எப்படி உள்ளே போச்சு அப்படிங்கிறத அந்த மாலிக் அவர்கள் ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இப்படி ஒரு வேர்ல்டு வார் 3க்கான ஒரு பெரிய பேஸ் ஒன்று இப்போ உக்ரைன் போட்டிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா
ரஷ்யா வந்து பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்து துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை 1941 வச்சாங்க. அது 2ஆம் உலகப் போரினுடைய தொடக்கத்திற்கான ஒரு அத்தியாயமாக மாறிப்போச்சு. ஜப்பான் என்ன பண்ணாங்க, ஹவா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை இருக்குல்ல, அந்த கடற்படை தளம் மீது ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. ஜப்பான் அந்த தாக்குதலை நடத்தினதுக்கு பிறகு தான் 2வது வேர்ல்டு வார் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ரஷ்யா வந்து ஒரு பேர் வச்சாங்க, முத்து துறைமுகம் அப்படின்னு, பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற அந்த பேர். இந்த பேர் இன்ன வரைக்கும் சரித்திரத்தில் நிலைபெறக்கூடிய ஒரு பேராக மாறிப்போச்சு. அந்த வகையில் இன்னைக்கு ரஷ்யாவுக்குள்ளேயே போய் உக்ரைன் நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கு பேர் ஸ்பைடர் வெப் அப்படின்னு சொல்லி உக்ரைன் பேர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை செஞ்சது யார்? உக்ரைன் அப்படிங்கிற தனி நாடால் இதை சாதிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அப்போ நாட்டோ நாடுகள் உதவி செஞ்சுருக்காங்களா, இல்லை அமெரிக்கா உதவி செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு இந்த செய்தி வந்து எப்படி இதை செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிறத உக்ரைனுடைய அதிபர் ரிவீல் பண்ணார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு சொல்லாமல் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ரஷ்யா மீது அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புகிறாங்க உக்ரைன். சரி, ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன? ஏதாவது ஒரு நாடினுடைய உதவி கிடச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது ஃபின்லாந்து அப்படிங்கிற நாட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு உக்ரைனுக்கு உதவி செஞ்சிருக்கிறதா செய்தி வெளியாயிருக்கு. 2014 அங்கே தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய பேர் தான் ICEYE அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, சேட்டலைட் வந்து ஏவுறது, சேட்டலைட் ஏவி உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை கேப்சர் பண்ணுறது. அப்போது இது இந்த ஸ்பேஸ் எக்ஸு எலான் மஸ்க் செய்யக்கூடிய வேலை தான் இப்போ இவங்க செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால், இந்த நிறுவனம் சத்தமே இல்லாமல் 2014 2025 ஒரு 11 ஆண்டுகளுக்குள்ள பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ சத்தம் இல்லாமல் வளர்ந்த இந்த நிறுவனம் உக்ரைனுக்கு சத்தமே இல்லாமல் சில சேட்டலைட் புகைப்படங்களை கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக ரஷ்யாவினுடைய ஆடி போயிட்ட இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கும்போது எப்படி இவ்வளவு டேட்டாக்களை அவங்க எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ஷாக்காக தான் இருக்குது. 370 ரஷ்யாவினுடைய ஏர்போர்ட்டுக்கான சேட்டலைட் புகைப்படங்கள் எடுத்திருக்கு. 238 உளவு தளங்களை கேப்சர் பண்ணியிருக்காங்க. 158 எரிபொருள் கிடங்கு, கச்சா எண்ணெய் கிடங்கு இருக்குல்ல, நமக்கெல்லாம் வந்து எரிபொருள் சப்ளை பண்ணுறாங்கல்ல ரஷ்யா, அந்த கிடங்குகளுடைய சேட்டலைட் இமேஜஸ், அதாவது கரெக்டான கூகுள் மேப்பில் கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான் அது இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்படின்னா தான் அவங்க ஒரு மிசைல் வச்சுருக்காங்கன்னா அதை கரெக்டான தளத்தில் வச்சு ஏவ முடியும், அடிக்க முடியும். ட்ரோனாக இருந்தாலும் ரிமோட் மூலிமா இயக்க முடியும். ஸோ இந்த அட்டாக்கு கூட ரிமோட் மூலியமாக தான் இயக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதனால தான் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரோன் அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே அந்த ட்ரக் இருக்குல்ல, அந்த ட்ரக்குக்குள்ளே வந்து ஒரு ரஷ்ய நபர் வந்து உள்ளே போய் இந்த ட்ரக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ரஷ்ய உளவாளிகளுக்கு தகவல் சேகரிக்கட்டும், துப்பு ஏதாவது கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லி உள்ளே என்ட்ராகி போய் பார்க்க போகிறாங்க. அவர் உள்ளே என்ட்ரான 1, 2, 3வது செகண்டில் அந்த ட்ரக் ஒட்டுமொத்தமாக வெடிக்குது. அந்த நபரும் வெடித்து செதறார். இப்படி ஒரு டைம் பாம்பு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு அந்த இடத்துல ரஷ்யாவினுடைய பல்வேறு இடங்களில் 1.5 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரஷ்ய உளவாளிகள் எந்த அளவுக்கு வீக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த 158 எரிபொருள் கிடங்கு மட்டும் இல்லை, 147 ஏவுகணை கிடங்கு, மிசைல் வந்து ஒரு இடத்துல இருந்து புறப்படுவதற்கான தளம்னு ஒன்று இருக்கும். மிசைலை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கொண்டு வந்து தான் அதை வந்து இன்னொரு நாட்டின் மீது ஏவ முடியும். அப்போது லான்ச் பண்ணக்கூடிய இடத்தையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 17 கடற்படை தளங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேட்டலைட் பிக்சர்ஸ் வந்து ஃபின்லாந்தினுடைய அந்த ICEYங்கிற நிறுவனம் படம் பிடிச்சி அந்த சேட்டலைட் புகைப்படங்களை உக்ரைனுக்கு கொடுத்ததனுடைய விளைவு தான் இப்போ இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கதா ட்விட்டரில் சில இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இதை ரிவீல் பண்ணுறாங்க. இதை ஃபின்லாந்து கிட்ட கேட்பாங்க கண்டிப்பாக ரஷ்யா. அதற்கு ஃபின்லாந்து வந்து ஆமாம் நாங்கள் தான் உதவி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபின்லாந்து மீதும் ரஷ்யா படையெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்ய படைகள் இப்போது ரஷ்யாவினுடைய எல்லைக்கு ஆர்சனிக் ஏவுகணை இருக்குல்ல, 2000 கிலோமீட்டர் தாண்டி போய்
அட்டாக் பண்ணக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்ற அந்த ஆர்சனிக் ஏவுகணை இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு, மறுபடியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே இந்த ஆர்சனிக் ஏவுகணையை வச்சு தான் அதில் சின்ன சின்ன மிசைல்ஸை வச்சு மட்டுமே ரஷ்யா ஒரு அட்டாக்கை நடத்தி காமிச்சாங்க உக்ரைன் மீது. அந்த ஏவுகணையை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஆயுதத்துக்கிட்டேயே இல்லை. ஸோ ஆர்சனிக் அப்படிங்கிற அந்த பேர் அப்படிங்கிறது கூகுளில் அன்னைக்கு தேதிக்கு தேடும் போது அந்த பேரையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது புதிய ரக பேராக இருந்தது. ரஷ்யா ரிவீல் பண்ணதற்கு பிறகு தான் ஆர்சனிக்கை பற்றிய டேட்டாக்கள் எல்லாமே ஏஐக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த ஆர்சனிக் அந்த ஏவுகணையை என்ன பண்ணுறாங்க, இப்போ ரஷ்யா தன்னுடைய எல்லைப்பகுதிக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு பெரிய வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஒரு முன்னோட்டத்தை உக்ரைன் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ பெரியதொரு அட்டாக்கை ரஷ்யாவும் நிகழ்த்த போகிறாங்க. செர்பியா இப்படிப்பட்ட நேரத்தில் பின்வாங்குறாங்க. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இனிமேல உக்ரைனுக்கு ஆயுதங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. செர்பியாவினுடைய அதிபரை இந்த ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த நகர்வுகளை வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கான ஒரு விஷயம் அடுத்து புட்டின் அவர்கள் ரிவீல் பண்ணுவாங்க. புட்டின் கண்டிப்பாக பேசுவார். அவர் பேசக்கூடிய அந்த தருணத்துக்காக தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் காத்திருக்கு. ட்ரம்ப் இந்த போருக்கான, இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான நடக்கக்கூடிய போருக்கான அந்த விஷயம் பீஸ்டாக் ரிலேட்டடான விஷயத்திலிருந்து பின்வாங்கிட்டார். இஸ்தான்புல்ல அமெரிக்க அதிகாரிகள் போயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி உக்ரைனுடைய கீழ்மட்ட அதிகாரிகளும் ரஷ்யாவினுடைய கீழ்மட்ட அதிகாரிகள் மட்டும்தான் போய் கலந்துக்கிறாங்க. இந்த பீஸ்டாக் அப்படிங்கிறது பெரிய அளவில் செல்லுபடி ஆகாது. ஆனால் அடுத்து புட்டின் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எதிர்நோக்கி காத்திருக்கு. இதுவரைக்கும் புட்டின் அவர்கள் உக்ரைன் மீது நடந்திருக்கக்கூடிய அந்த அட்டாக் எல்லாத்தையுமே ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி மட்டுமே தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே வார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்ன வரைக்கும் ரஷ்யா சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்து வரக்கூடிய பேட்டியில் சொல்ல போறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவர் எந்தெந்த நாட்டினுடைய பெயர்களை எல்லாம் அடுத்து உச்சரிக்க போறாரோ அந்த நாடுகள்லாம் சின்னா பின்னமா செதறி சுக்கு சுக்கா உடைய போகுது அப்படிங்கிறது மட்டும் உண்மைதான். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. பூமிக்கு அடியிலேயே போய் வேறு நாட்டினுடைய எல்லை வரைக்கும் தரைக்கு அடியில், பூமிக்கு அடியில், பங்கருக்கு அடியிலேயே போய் டைரக்டாக நம்முடைய மெட்ரோ ட்ரெயின்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரியான மெட்ரோ ட்ரெயினுக்கு கீழே தோன்றாங்கல்ல, அந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாமே ரஷ்யா கிட்ட இருக்கு. மணிக்கு இத்தனை கிலோமீட்டர், 100 கிலோமீட்டரை தாண்டி அந்த பூமிக்கு அடியிலேயே துளை போட்டு இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்கு போகக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்த ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட இருக்கு அப்படிங்கிறத ஐஏஇஏ ஏற்கனவே சில முறை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஐஏஇஏங்கிறது இந்த அணு ஆயுதங்கள் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கணக்கீடு செய்யக்கூடிய அந்த நபர்கள் அவங்களும் அமெரிக்காவை தான் தளமாக வச்சு செயல்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களே இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. இந்த சீக்ரெட்ஸ்லாம் இப்போ ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் இருந்து உக்ரைன் வார் அப்படிங்கிறத ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா உக்ரைன் தாங்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் ஃபின்லாந்து அப்படிங்கிற நாடு இப்போ உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன நிலைமையோ அதுவும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.